அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்லல. எல்லாரும் வான்னா அங்க பறையன் இருந்தான், தேவேந்தர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன், சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைப்பான். இங்க எல்லாரும் தான், இங்கேயும் தான். என் கடையில வியாபாரம் இல்ல, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பான். உண்மையா இல்லையா? அதை மட்டும் எனக்கு எனக்கு ரெண்டு கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல் மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜ் தான். எப்படின்னு கேளு, நாம் படிக்கல, அதனால எந்த பயலும் படிக்க வேணாம்னு நினைக்கல. எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலையும் பொறாமப்படல. நம்ம படிக்கல, நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாகணும் நினைச்சான் பாரு. அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன். உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிற நீ? யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி கேக்குது அப்படிதான் நினைப்பா. நீ வேணா பாரு, நீ எதுக்கு வெளியில போய் நினைப்ப. ஆனா ஒரு மகன், நாம படிக்கல, ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. அதுல எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணும். நீ இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல இங்கெல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா பேச்சு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்ல வச்சிருக்கேன், பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரெயினேறி வந்தவன்லாம் என் தாத்தாக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறான். சரி, என்னவோ நாங்க மானம் கட்டு போயிட்டோம். மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு. அதனால கண்ட கண்டவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்ல, இந்த படிக்கவனு வரல. என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில போயிட்டு இருக்காப்ல, போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஐயா இங்க வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போலையா? பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஊத்துவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்ல, ஒரு வேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்ல. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்ல. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல. இவன் வரல. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டான், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்ல, அவன் எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தரையா, இலவச சீருடைன்னு
ஏற்றதால் உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன்தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி, என்னதான்டா பண்றதுன்னு பாக்குறாப்புல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரியா போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லன் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல, தொழில் பெருக்கம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்ல. 8 அமைச்சர் தான். இன்னைக்கு என்ன எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாப்புல. நேத்து சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு பேசும்போது, இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்ட் பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாத்தி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய்யி. மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான். இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிக்கிட்டே போறதுக்கு. அத நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பாரு, வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டுக்க, அப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்றது தெரியல, மாத்து சட்டை இல்ல, இப்ப போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல. உலகத்துல ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோல்ல இருக்க துண்டை மாத்தி போட்டவன் நீ பாட்டிருக்கியா? அவன் தான், நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா இந்த போட்டாங்கல்ல, இங்க போட்டாங்கல்ல, இது மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி அப்படியே பின்னாடி இருக்க கொடுப்பாரு. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு, அவர் தான் மடிச்சு வைப்பாப்புல. வண்டியில போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதுல எடுத்துடாத, உனக்கு வேணா நான் தனியா வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்ல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்ல, அதுல சட்டை தச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திரி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையா காத்திருக்கேன். அதை எடுத்து போறாத ஜெவமணி, அப்படியே வையின்னு தோல்ல போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்கான்? ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம். ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு 1 நாள் தான் அசைவம். அந்த 1 நாள் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல, எங்க ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா
அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜங்கிறது ஒரு பெயர் சொல். காமராஜ் அப்படின்னு நீ பார்க்க கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு 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 இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ். இதெல்லாம் நீ பிரிச்சு பிரிச்சு சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா இவ்வளவு பேர் இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். டேய், அப்ப நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்திய? அதுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, அவன் ஒருவனே நல்ல ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான்டா காமராஜ். அதான் காமராஜ். சும்மா பேசுவான். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு நிக்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏய், பெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ்.